நாளை ஏப்ரல் 1 தொழிலதிபர்களும் வியாபாரிகளும் புதுக்கணக்கு துவங்குவார்கள். வங்கிகள் தங்கள் நிதியாண்டின் துவக்க நாளாக ஏப்ரல் 1 நிர்ணயித்துள்ளன. இந்த நிதியாண்டில் லாபம் கொட்ட வேண்டும் என புதுக்கணக்கு பூஜையின் போது தங்கள் இஷ்ட தெய்வத்தை வேண்டுவார்கள். இன்றைய தினம் கணபதி ஹோமம் நடத்துபவர்களும் உண்டு. எந்த ஒரு பணியை துவங்கினாலும் விநாயகரை வணங்கி தொடங்குவதே மரபு. அவர் தடையை களைபவர். தொழில், வியாபாரம், வேலை என எதுவாக இருந்தாலும் சரி, நாம் விக்னங்கள் எனப்படும் தடைகளை சந்திக்கிறோம். அந்த தடைகளை உடைத்தெறிபவர் விநாயகர். அவருக்கு தாயை மிகவும் பிடிக்கும். புதுக்கணக்கு துவங்கும் நாளில் அவரவர் தாய் தந்தையிடம் ஆசி பெற வேண்டியது அவசியம். அத்துடன் விநாயகரின் அன்னையான பார்வதியின் திருநாமத்துடன் விநாயகர் நாமத்தையும் இணைத்து ஓம் சக்தி விநாயக நமக என்ற மந்திரத்தை 108 முறை புதுக்கணக்கு பூஜையின் போது சொல்லுங்கள். தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் இந்த மந்திரத்தை எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை சொல்லுங்கள். எந்த தடையும் இல்லாமல் உங்கள் தொழில் சுமூகமாக நடக்கும்.